பஞ்சகவியம் இன்றைக்கு நேற்றல்ல, வேத காலத்திலிருந்தே நமக்கு கூடவே வந்துட்டுருக்கு. தினப்படி கோயில்கள்லேயும் நடந்துகிட்ருக்கிற விஷயந்தான். பஞ்சகவியம் தயாரிப்பு, அபிஷேகம் இதெல்லாமே கோயில்களில் தினப்படி நமக்கு கிடைச்சிட்டு இருந்த விஷயம். இந்த ஒரு விஷயம் எப்படின்னா, நிறைய புஸ்தகங்களில், பழைய வேத புஸ்தகங்களில் இருக்குது. அதில் ஆபஸ்தம்பர், போதாயனர், பராசரர், பிரஜாபதி அப்படின்னு சொல்கிற முனிவர்கள் அவங்களே சொல்லி வச்சுருக்குறாங்க. அளவுகளை கூட சொல்லி வச்சுருக்குறாங்க. அதை மனிதர்கள் உபயோகப்படுத்துறதுக்கு, அன்னைக்கு தாவரங்கள் உபயோகப்படுத்தி பார்க்கல போல் இருக்குது. மனிதர்கள் நித்திய பூஜைக்கும் நித்திய அனுஷ்டானத்துக்கும், அதாவது சாப்பிட்றதுக்கும் அவங்க செய்து வச்சுருக்குறாங்க. அதுலேயே அவங்க சொல்லியிருக்கிற அந்த பிரயோகமான வார்த்தைகளே பார்த்தோம்னா, நெருப்பிலிட்ட விறகை போன்று பஞ்சகவியம் நமது உடம்புக்குள்ளே போகும்போது நமக்குள்ள இருக்கிற பாவங்களை, அதாவது நோய்களை, மற்றதையும் எல்லாத்தையுமே மனத்தளவில் கூட எல்லாத்தையும் விரட்டி அடிக்கும், கெடுதல்களை விரட்டி அடிக்கும்னு தான் அவங்க அந்த மந்திர பிரயோகமே அதில் அப்படித்தான் இருக்குது. அந்த வார்த்தைகள், மந்திர பிரயோகங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, வார்த்தைகள் தான். அதில் சொல்லக்கூடியது இது எனக்கு இருக்கிற எல்லா பாவங்களையும் போக்கட்டுங்கிற அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தைகளை அமைஞ்சிருக்கு. அதனால் இது இன்னைக்கு கண்டுபிடிச்சது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. தினப்படி கோயிலில் நடந்துட்டுருக்கிற விஷயம். இன்றைக்கி ராமேஸ்வரம், நஞ்சுண்டேஸ்வரர் கோயில், கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற நஞ்சுண்டேஸ்வரர் கோயில், திருச்சியில் இருக்கிற திருவானைக்கால் காவல், ஸ்ரீரங்கம் கோயில்லையும் மாடு உள்ளே வரும். மாட்டுக்கு அங்கேயே மூத்திரம் சாணியெல்லாம் போடும். அதெல்லாம் சேகரித்து எடுத்துக்கொண்டு போய் அந்த மூலவருக்கு அபிஷேகம் பண்ணி, அதில் பால், நெய், தயிர் அபிஷேகமெல்லாம் நடக்கும். இளநீ, தேன், எல்லா அபிஷேகமும் நடக்கும். அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தது தான் நமக்கு பிரசாதமாக கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நடைமுறை அதுதான் இருந்துகிட்ருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனால் ராமேஸ்வரம் கோயிலில் தினம் தவறாது, அது ஒரு நாள் கூட தவறாது. அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அவர் சொன்ன, அதாவது பராசர முனிவர் சொன்ன அளவுப்படி, பிரஜாபதி அவர்கள் முனிவர்கள் சொன்ன அளவுப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 பொருள் அவ்வளோதான். மீறி போனால் அவங்க சொன்னது தர்பப்புல், தர்பை ஜலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த 5 பொருளோட 6வது பொருளை தர்பை ஜலம் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு காரியத்துக்கும், நம்ம செய்யக்கூடிய தவறான காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதாவது தேவையில்லாத சாப்பிட்டாலும் சரி, தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்ருந்தாலும் சரி, தேவையில்லாத ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, எந்த கெடுதலாக இருந்தாலும், ஒரு தேவையில்லாத ஒரு பூச்சி கடிச்சிருந்தால் கூட, பூச்சி நம்ம மேலே விழுந்திருந்தால் கூட, இப்போ ஒரு காகமே நம்ம மேலே பறக்கிற பறவை அது நம்ம மேலே எச்சம் போட்டுருச்சுன்னா கூட அதுக்கு பஞ்சகவியம் சாப்பிட்டா எந்த கெடுதலும் பண்ணாதுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த பஞ்சகவியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த புத்தகத்தில் படிக்கும்போது தான் தெரியுது, ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுக்கும் பஞ்சகவிய பிராசனம், அதாவது பஞ்சகவியம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த பஞ்சகவியத்தினுடைய முக்கியத்துவம் அதிலிருந்து நமக்கு தெரிய வருது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆங்கிலேயர்களால் பாராட்டப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்திலேயே. 1920களிலேயே ஆங்கிலேயர்களால் பாராட்டப்பட்டது. அப்போ அவங்க கூட இதை எடுத்துருக்குறாங்க, முக்கியமான விஷயமா எடுத்து தான் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே 1990 அல்லது 89 நினைக்கிறேன், இங்கிலாந்தில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சி. அதில் அவங்க பேரே அதுக்கு ஹை ஃபைவ்ங்கிற டைட்டில் தான் வச்சுருக்காங்க, பேரை வச்சுருக்குறாங்க. ஹை ஃபைவ் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்குறாங்க. அதில் MPG3 மாடிஃபைடு பஞ்சகவ்யா 3 அப்படிங்கிற அதுக்கு சப்டைட்டில், அதை இன்னொரு பேரும் வச்சுருக்குறாங்க. இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க சோடியம் குளோரைடுன்னு சொல்கிற அந்த உப்பு, சாதாரண நம்ம சாப்பாட்டுக்கு போடுற சாப்பாட்டு உப்பையும் கொஞ்சம் கலந்து பயிர்கள் மேலே தெளிச்சிருக்கிறாங்க. அந்த மாடிஃபைடு பஞ்சகவ்யாங்கிறது இது, அந்த உப்பும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறாங்க. அடுத்தது அந்த 3ங்கிறது 3% கரைசலை தெளிக்கணுங்கிறது அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கேரவான்கிற ஒரு பத்திரிக்கையில் வந்திருந்தது அந்த காலகட்டத்தில். அந்த ஆராய்ச்சி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பயிர்களில் நோய் எதிர்ப்பு நல்லா இருக்குது, நோயே வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கர்நாடகா யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் மேல் படிப்புக்காக ஆராய்ச்சி பண்ணுறதில் அவரும் இதை பண்ணியிருக்காரு. அவர் சோடியம் குளோரைடுக்கு பதிலாக, அதாவது சாதாரண உப்புக்கு பதிலாக கடல் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணோம், ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் படிப்புக்காக அவர் செய்த ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது செய்யும்போது அவர் சொல்லியிருந்தார். இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் 94 ஒரு தகவல் இது. அதுக்கப்புறம் 96 நம்ம இப்போ 96லேருந்து நம்ம எல்லாம் வழிமுறையில் இதை பயன்படுத்திக்கிட்டு வரோம்.